பாதையில் பாறைகளில் ராமரின் வரலாறு செதுக்கப்பட்டிருந்தது. அதனை யார் செதுக்கியது என்று கேட்டார். உடனே அனுமன், ராமரின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கே காணும் கற்களில் நான் தான் எனது நகத்தால் செதுக்கி வைத்தேன். யுகம் யுகமாக ராமரின் கதை பேசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன். ராமபிரானை ரிஷ்யமுக பர்வதத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராம கதையை உருவாக்கினேன். ஆனாலும் தங்களின் ராமாயணத்துக்கு இது ஈடாகாது என்று அடக்கத்துடன் கூறினார். வால்மீகி முனிவரின் கண்களில் நீர் கசிந்தது. அதை கவனித்த அனுமன் அதற்கான காரணத்தை கேட்டார். மேலும் தான் கல்லில் செதுக்கிய ராமாயண காவிய வரிகளில் தவறேதும் இருந்தால் எடுத்துச் சொல்லும்படியும் வேண்டினார். வால்மீகியின் கண்களில் மேலும் நீர் பெருகியது. எத்தகைய சிறப்பான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் அனுமன் இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதமடைந்தார். அனுமன், நீ ராமபிரானின் பிரதான பக்தன். உன்னால் கல்லில் பொறிக்கப்பட்ட ராமாயணத்தில் தவறு இருக்க முடியுமா? நீ எழுதிய காவிய வரிகளில் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்துவிட்டது. அதனால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர் இது. நான் எழுதிய ராமாயணம் இதற்கு ஈடு இணையாகாது. உன்னுடைய ராமாயணத்தை உலகோர் படிக்கும்போது என் ராமாயணம் காலப்போக்கில் மறைந்துவிடும் என்றார். வால்மீகியின் வார்த்தையை கேட்ட அனுமனின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் சுரந்தது. பாறைகளில் தான் செதுக்கியிருந்த ராமாயண காவிய வரிகளை எல்லாம் தனது வாளால் துப்புரவாக அழித்தார். பதறிப்போனார் வால்மீகி. அனுமன், எதற்காக இப்படிச் செய்தாய் என்றார். வால்மீகி முனிவரை வணங்கிய அனுமன், தாங்கள் எழுதிய ராம காவியமே மிகச் சிறப்பானது, காலத்தால் அழியாதது, அதுதான் சிறந்தது என்று என்னுடைய ராமபிரானே பாராட்டியிருக்கிறார். அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது, இருக்கவும் கூடாது என்பதாலேயே அவ்வாறு செய்தேன் என்றார். அனுமனின் பக்தியைப் பற்றி தெரிந்திருந்த வால்மீகி முனிவருக்கு அவரது தியாகமும் கூட இப்போது புரிந்து போனது. அனுமனை மனதார வாழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்.